மக்களுக்கு தேவையான உதவிகளை பிரதிபலன் பாராமல் செய்ய வேண்டும். சீர்காழியில் நடைபெற்ற கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு பணியாணை வழங்கும் விழாவில் அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா, எம் முருகன், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் முன்னிலையில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான பணியாணை மற்றும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வினா விடை கையேடுகளை வழங்கி பேசுகையில், தமிழக முதல்வர் ஒரு வீட்டிற்கு 3.5 லட்சம் ரூபாய் என இந்த ஆண்டு 1 லட்சம் கான்கிரீட் வீடு கட்ட 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 3000 வீடுகளுக்கு 105 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சீர்காழி ஒன்றியத்தில் 530 வீடுகளுக்கு 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியாணை வழங்கப்பட உள்ளது. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் இத்திட்டத்தினை தந்துள்ளார். அதனால் ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் என்னவென்றால், மக்களுக்கு தேவையான உதவிகளை பிரதிபலன் பாராமல் செய்ய வேண்டும். அஸ்திரிவாரம் முடிந்ததும் உடனடியாக அவர்களுக்கான தொகையை வழங்கிட வேண்டும். அரசு அதிகாரிகள், பயனாளிகள் சேர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் பணிகளை மேற்கொண்டால் தரமான 530 வீடுகள் கட்ட முடியும் என்றார். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.